Hey, what's up guys? Welcome to STUFFZ. I am Naveen. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட பியர்டை எப்படி நேச்சுரலான ஸ்டெப்ஸ் மூலமாக க்ரோ பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணால் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பியர்டு பற்றின ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்ன அப்படின்னா, உங்களோட வயசு கம்மியான பையனுக்கு உங்களோட பியர்டு அதிகமாக இருக்கலாம், நீங்கள் வயசு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு பியர்டு வளராமல் கூட இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் தான் காரணம். ஸோ உங்கள் மேலே ஒரு தப்புமே கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கு மனசு கஷ்டப்படவோ எதுவோ அதெல்லாம் அவசியமே கிடையாது. வளர்றப்போ வளரட்டும் அப்படின்னு இருக்கவங்க இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பியர்டு எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோட பியர்டை நல்லா க்ரோ பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா, டோன்ட் ஷேவ். ஆமாம், எல்லாருமே பியர்டு வளரனா இல்லைனா மீசை வளரனா ஷேவ் பண்ணால் வளரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நானே அதை ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். அது உண்மை கிடையாது, அது ஒரு மித்ஸ் தான். நீங்கள் ஷேவ் பண்ணுறது மூலமாகவோ மற்ற வேறு எது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பியர்டு வளர போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஷேவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பியர்டு வேணும் அப்படின்னா ஒரு 7 to 8 months வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, வளர விட்டுருங்க, நல்லா வளரட்டும். அது வளரும் போது இந்த சைடு சிறுசாகவும் இந்த சைடு பெருசாகவும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஷேப்லேயே வச்சுருங்க கரெக்டாக. இந்த மாதிரி வச்சுருக்கிறது மூலமாக உங்களோட பியர்டு கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அடிக்கடி ஷேவ் பண்ணாமல் வைக்காமல் இருந்தவே கொஞ்சம் க்ரோ ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, எக்ஸ்ஃபோலியேட் அல்லது எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான ப்ராப்பர் மீனிங் என்ன அப்படின்னா உரித்தல் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்ம அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் இருக்க பொல்யூஷன் உங்களோட ஃபேஸை அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக அப்படி அஃபெக்ட் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் ஆல்ரெடி டெட் செல்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஃபேஸ்லேயே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். இதை நீங்கள் ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபேஸ் ரொம்ப க்ளீன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் இருந்ததை விட பியர்டு க்ரோத் இப்போ நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் 2 சீக்ரெட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் என்னென்னா, மசாஜ் பண்ணுறது. மசாஜ் அப்படிங்கிறது உங்கள் ஹேருக்கும் உங்கள் பாடிக்கும் மட்டுமே கிடையாது, உங்கள் ஃபேஸுக்கும் சேர்த்து தான். அந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக நடக்கும். இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹேருக்காக இருக்கட்டும் உங்கள் பியர்டுக்காக இருக்கட்டும் எல்லாமே ஹேர் நல்லா வளரும். இதனால் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் அப்படிங்கிறது சும்மா வெறுங்கைட்டு பண்ணாமல் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஆன்லைனில் நிறையா ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஆலிவ் ஆயில் குறைய அமௌண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக மட்டும். அதை கரெக்டாக உங்கள் பியர்டு வளரக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆப்போசிட் சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நைட் டைம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு நேச்சுரலாகவே பியர்டு க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னடா பியர்டே இல்லை, பியர்டு க்ரோத்துக்கு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கிங்களா, நான் மேடி ஃபேனு. அப்புறம் என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. கெமிக்கல்ஸ்னால பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நிறைய பேர் மினாக்சிடில்லாம் பற்றி தெரியாமல் கண்டமானிக்கு மினாக்சிடில் யூஸ் பண்ணி பியர்டு க்ரோத் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. என்றைக்கா இருந்தாலும் கெமிக்கல்ஸ் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. ஸோ கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. நேச்சுரலான வேயை தேடி போங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட அதர் இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.